சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் ஒர்க்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும்போது நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது நான் கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஜினியரிங் படிக்க ரெடியாக இருக்கேன் சார், இல்லைன்னா நான் வேறு கோர்ஸ் ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வேறு கோர்ஸ் எடுக்கலாம் நான் இருக்கேன் சார், அப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும். இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? அதாவது NBA அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா 55,000, NBA அக்ரிடேஷன் இல்லை அப்படின்னா 50,000. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும், ஓகேவா? இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபீஸ். இப்போ நீங்கள் ரவுண்டு 1ல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா காலேஜஸில், அது சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூரில் இருக்கட்டும், மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய காலேஜில் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. அந்த காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் பேரை சொன்னோன்னே பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, சரியா? ஆனால் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன், நீங்கள் சென்னையோ கோயம்புத்தூர்லையோ ஒரு நல்ல இடத்துல நீங்கள், அதாவது ரீஜியன் ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ சென்னையோ கோயம்புத்தூர்லையோ நீங்கள் நல்ல இடத்துல நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பசங்க நான் படித்தேன் அப்படின்னா ஒரு குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எய்மில் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதாவது உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா நான் படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்க. சும்மா நீங்கள் எந்த காலேஜ் சும்மா கேட்டுட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கால் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு 10 பேரோ 20 பேரோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதுவே போதுமானது, சரியா? அதனால் இந்த மாதிரி காலேஜஸ் சென்னையிலே இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, நாமக்கல்லையும் இருக்குது, ஈரோட்லேயும் இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது, அதே மாதிரி திருச்சியிலே இருக்குது, சரியா? அப்போ எந்த ஏரியாவில் உங்களுக்கு காலேஜ் வேணும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். அந்த ஏரியாவில் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணல, ஆனால் நான் எனக்கு ஸ்காலர்ஷிப்போட, அதாவது SC, SCA, ST அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வேறு இருப்பாங்க, அப்படி ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னாலும், கவுன்சிலிங் ஒரு வேளை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்களையும் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன காலேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், சரியா? அப்போ 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நீங்கள் வரீங்க அப்படின்னா, அதாவது EEE, சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, IT, சரியா? இந்த கோர்சஸுக்கு 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் ஃபுல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃபுல் ஃப்ரீ, சரியா? அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் என்னன்னு சொன்னால் 5,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் SC, ST, சரியா? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் அதாவது EEE, சிவில், மெக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ, சரியா? டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. எவ்வளோ அப்படின்னா நீங்கள் EEE, சிவில், மெக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் 16,500 தான் பே பண்ண போகிறீங்க ஹாஸ்டல் ஃபீஸு. அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வேணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், இல்லை சைபர் செக்யூரிட்டி வேணும், இல்லை IT வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து மொத்தமே எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்னா 26,500 தான் கட்ட போகிறீங்க. இது யார் அப்படின்னா இங்கே யார்? SC, SCA, ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் கையில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கும், சரியா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் BCயில் இருக்கீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் இருக்குது, நீங்கள் MBCயில் இருக்கீங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் அதாவது சிவில், மெக்கானிக்கல், EEE
இதை எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்தே வெறும் 55,000 ரூபாய் தான் சிவில் மெக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிளிக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி இதை எடுக்கிறீங்க அப்படின்னா வித் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோட வந்து எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 65,000 ரூபாய் தான் ஃபீஸ் ஹாஸ்டலோட சேர்த்து. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க கையில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லை, சரியா, எனக்கு வந்து எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லை சார், ஆனா நான் வந்து குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல், சரியா, ட்ரிபிள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 80,000 ரூபாய் தான் ஃபீஸ் வித் ஹாஸ்டலோட சேர்த்து. அதே மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோமெடிக்கல், ஐடி, சைபர் செக்யூரிட்டி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹாஸ்டலோட சேர்த்து வெறும் 90,000 ரூபாய் தான் ஃபீஸ். அப்ப மொத்தமா இதுல இருக்கக்கூடிய பெரிய லெவல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் ஃபீஸே இல்லாமல் 7.5லே வராங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வந்தீங்கன்னா வெறும் 16,500 ரூபா இல்லாட்டி 26,500 ரூபா தான் ஃபீஸே வருது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி காலேஜஸ் வந்து சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, நாமக்கல் இருக்குது, சேலத்தில் இருக்குது, சரியா, அதே மாதிரி ஈரோட்டில் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்குது. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சும்மா காலேஜ் பேரை கேட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சரியா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாம் இது கவுன்சிலிங் சீட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம், சரியா, ஆனால் முன்னாடியே காலேஜை விசிட் பண்ணிவிட்டு நல்லா விசாரிச்சுட்டு ஓகே அப்படின்னா நம்ம ஓகே பண்ணி நெக்ஸ்ட் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.